துயர் சம்பவங்கள் நாம் வாழ்க்கையில் நடந்தால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ரப்பே, என்னை இப்போது திறந்து சிக்க வைக்காமல் என்னை 3 நாள் பாதுகாத்தாயே, உனக்கே என்னாமல் அப்பாவுக்கு சுற்றுலா அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? இது போன்ற விமான விபத்துகளே, அந்த விபத்து நடந்ததற்கு பின்னால் ஏற்படைய 2-3 நாட்கள்ல சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சில திருத்தங்கள் தான் இருக்கிறாங்க, சில மடையங்கள் தான் இருக்கிறாங்க. அதே போல ஒரு விமானத்தில் சேர்ந்தார் அதற்கு விமான விபத்துக்குள்ளாக அந்த விமானத்துக்குள்ள பயணிகள் எப்படி தவிக்கிறாங்க, அந்த தவிப்பை எடுத்து தத்துவமாக ஒரு வீடியோ போட்டு அதுல லைக்ஸ் கேவலமான ஈனமான மனிதர்கள் சோசியல் மீடியால துயர் சம்பவத்துக்கு பின்னால் கூட மாற்றார்கள் அல்லது மற்றவர்கள் செய்தால் அது வேறு. ஒரு இஸ்லாமிய செய்தார் சொன்னால் கண்டிப்பாக அது கேள்விக்குரிய விஷயம்தான். இது போன்ற துயர் சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது முஸ்லிம்கள் தங்களுடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும், தங்களுடைய இபாதத்துகளை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரபு இலக்கியத்துல ஒரு அற்புதமான ஒரு கதை உண்டு. ஒரு குரு என்ன செய்தார்? மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தார். சீடர்கள் எல்லாம் வந்தாங்க. வருகின்ற பொழுது அந்த குரு ஒரு தீய அன்பளிப்பு செஞ்சார். அந்த குரு அந்த தீய வாங்கி செஞ்சார், பக்கத்துல உட்கார வச்சுட்டார். பிள்ளைகளுக்கு பாடம் நடக்கும்போது அந்த தீய பக்கத்துல உட்கார செய்யும் குரு பாடத்தை செய்யும் அது 1-2 வார்த்தை சொல்லணும். அந்த பாடத்தில் குரு சொன்ன வார்த்தை கிளி குடிச்சு இருந்தாதான். அந்த கிளியை செய்ய இரவு பகலுமாக அந்த குரு இடத்துல இரவு பகலுமாக நாவிதாக சொல்லிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த குருவில செய்யற பாடத்துக்கு வகுப்பறையை சோகமா அழுத்து உட்கார்ந்து போது மாணவர்கள் கேட்காங்க, ஏன் இவ்வளவு சோகமா அழுத்து உட்கார்ந்து? குரு சொன்னாரு, நான் வளர்த்த கிளி, நீங்க கொடுத்த கிளி செத்து போச்சு. மாணவர்கள் சொன்னாங்க, இதுக்கே போடக்கூடிய இன்னொரு கிளியை கொடுத்தா போச்சு. இல்ல அந்த கிளி கூட சாப்பிடும் பொழுது அந்த கிளி கீச்சு தத்தி செத்து போச்சு. குரு சொல்றாரு, இதுல என்ன கிளி அப்படின்னா தத்தி செத்து போகும். குரு விளக்கம் தந்தார், இல்லை அந்த கிளி உயிரோடு இருக்கும் பொழுது காரியமாக என்னோட நாய்களாக சொல்வதை நானும் சொல்லிப்படுத்த நீங்களும் சொல்லிப்படுவீங்க. ஆனா அது உயிர் விடும் பொழுது அந்த நாய்களாக சொல்வதையே அது பாஷையில உயிரோடு பொழுது என்ன சொல்லிச்சு அதுதான் கேட்கப்பட்டது. குரு சொல்லி காமிக்கிறார், வாழும் காலத்தில் எந்த வார்த்தைகளை நாம் மனப்பூர்வமாக உள்ளத்தால் முடிகிறோமோ அதுதான் மௌத்து நிலையில் வரும். இன்னைக்கு இந்த துயர் சம்பவத்துல எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, இந்த சம்பவத்தை ஒரு கேள்விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சம்பவம் கேள்விப்பட்டதுக்கு பின்னால வாயால வார்த்தையை சொல்லி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு